ஏன் இவர் மட்டும் இந்த வெட்டுக்கிளியை சாப்பிட வேண்டும்? இவருக்கு உணவு இல்லையா என்ன? ஆயிரக்கணக்கான வேத வாசிப்பாளர்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கும் கேள்வி. நீங்களும் யோசிச்சிருக்கீங்க இல்லையா? இதற்கு பதில் இதோ. யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த காலகட்டத்திற்கு 1.5 நூற்றாண்டுகள் முன்பாக ஜெப ஆலயங்களில் முறைகேடுகள் நடக்க ஆரம்பித்தன. ஆசாரியர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பணத்திற்கும் பரிதானத்திற்கும் கொடுத்தனர். எனவே சாதோக்கு என்னும் ஆசாரிய வம்சத்தார் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள நாட்டை விட்டு வெளியே சென்றனர். சவக்கடல் அருகே பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தில் தங்களுக்கு என்று ஒரு வாழ்விடத்தை அமைத்தனர். அவர்கள் சாதாரண மனிதர்களிடம் பேசுவதில்லை. ஏன் அவர்கள் தங்களுக்குள் பேசுவதே மிக அரிது. அவர்களில் சிலர் தங்களுக்குள்ள ஆடுகளை மேய்த்தனர், சிலர் சமையல் வேலைகளை செய்தனர், சிலர் நியாயப்பிரமாண புத்தகத்தின் பிரதிகளை சுருள்களில் எழுதி பானைகளில் வைத்து அதை குன்றான் குகைகளில் வைத்தனர். ஏனெனில் ஜெப ஆலயங்களில் பாவம் மிகுதியாவதினால் சோதோம் கொமேரா பட்டணத்தைப் போல இஸ்ரவேல் அழிக்கப்பட்டால் பின்னர் எப்படி வேதத்தை காப்பாற்றுவது என்ற எண்ணத்தினால் அவர்கள் இவ்வாறு எழுதி எழுதி அதை பாதுகாத்து வைத்தனர். அவர்கள் எசியன்கள் என்று அழைக்கப்பட்டனர். யோவானும் ஒரு ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் வளர்ந்த பிறகு அவருக்கும் ஜெப ஆலயங்களில் நடைபெறும் முறைகேடு பிடிக்காததால் அவர் போய் இந்த எசீன்களோடு சேர்ந்து கொண்டார். எசீன்களில் இளம் எசீன்கள் எப்போதாவது தங்கள் குடும்பத்தை சந்திக்க நாட்டிற்கு போக வேண்டுமென்றால் அவர்களுக்கு வழியில் சாப்பிட கொடுத்து அனுப்பப்படும் உணவு பெரிய வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான். யோவான் உணவை பற்றி கவலைப்படவில்லை. மாறாக தேவன் மீது கொண்ட வைராகியமே அவருக்கு பெரியதாக தெரிந்தது. இன்றுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பைபிள் பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆமேன்னு சொல்லுங்க.